ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். மொத்தமாக 13 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,094 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.63% வந்து இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் அட்டகாசமாக முதல் வாரத்தில் என்ட்ரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக மொக்க வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே திவ்யா கணேஷ் அவர்களை பார்த்து டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சமாவது பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட அதிகப்படியான வாக்குகள் வந்து வந்திருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,232 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.21% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக பாரு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சரியான வாக்குகளோடு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? லாஸ்ட் வீக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் 6வது பொசிஷன் இருந்தாங்க. திடீர்னு செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் திவாகருடைய ஓட்டுகளும் பார்வதிக்கு விழுந்துட்டுருக்கு. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அவர்கள் இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,450 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.63% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலும் இந்த மனுஷன் நடிக்கிறாரா இல்லை நடிக்காமல் வந்து உண்மையாக தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்கவே முடியல. சில நேரங்களில் உடஞ்சி அழுந்தார் பாருங்க. நேற்றுக்கெல்லாம் பயங்கரமாக அழுதுட்டார். அதெல்லாம் பார்க்கவே முடியல. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,226 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.26% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் லாஸ்ட் வீக்கில் இருந்தால் இவரோட கேமே வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்குகள் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் நல்ல ஒரு பொசிஷனிங்கும் வந்து பண்ணியிருந்தார் லாஸ்ட் வீக்கில். ஓகேங்களா. பட் இந்த வாரமும் வந்து 4வது பொசிஷனில் ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்ளாஸ் தான் அவருக்கு பொறுத்தவரையிலும். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,696 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.74% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனுக்கு வந்து போனாங்க. பட் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 5வது பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி மேலே வந்து போவாங்களா இல்லை இவங்களை கீழே போட்டு மிதிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சாண்ட்ராவை பற்றி. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது பொசிஷனில் வியானா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,883 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.4% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவுக்கு பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெருசாக வந்து விளையாட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். ஏதோ ஒன்று சம்திங் பண்ணணும் அப்படின்றதுனால சூழ்ச்சி பண்ணுற மாதிரி வந்து சில இடங்களை வந்து பார்த்து தேடி சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. பட் அது பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,828 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.31% வந்து இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுக்கு லாஸ்ட் வாரம் வந்து ஒரு நல்ல வாரமாக அமைஞ்சிருந்தது. பிக் பாஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராட்டியிருந்தார். லாஸ்ட் வீக் நீங்கள் நல்லா பண்ணீங்க, அதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அரோராவுக்கு அது பெரிய ஓப்பனிங் தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அரோராவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 3,790 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.25% வந்து இருந்துட்டுருக்காரு பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விக்ரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனி எல்லோரும் போட்டு கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க. ஏன்னா ஜோடியாக வந்துட்டு இவங்க ஆட்டம் ஆடுறாங்க. அதனால் மற்றவங்களோடைய எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பவரில் வந்துருக்கிற மாதிரி வந்து இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கதறிட்டு இருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க எல்லாமே. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது பொசிஷனில் நம்முடைய கனி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
3495 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.76% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கனி அவர்கள். ஸோ கனியோட ஆட்டம் வந்து இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் இருந்தாலும் கூட இவங்களுக்கு அது நெகட்டிவாக அமையுமோ அப்படிங்கிற மாதிரி யோசனையாகவும் வந்து இருந்துட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் விக்ரம் இருந்தார்ல, அந்த மாதிரி கனியக்கா ஆயிட்டாருங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நெகட்டிவிட்டி இருக்குது, இன்னும் கூட நெகட்டிவிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அதுக்கடுத்தா 10வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2843 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.68% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலும் வியானாவுக்கு சொன்ன ரீசன்ஸ் தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம் மக்களை. வேறு எதுவுமே இவங்க வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியல. மறுபடியும் ப்ளேம் கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே சகிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2288 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.77% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையிலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே பெருசாக வந்து பண்ண மாதிரி வந்து இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இதுக்கப்புறமாவது ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அதாவது 12வது பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2038 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.36% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஆக்சுவலாக கன்னடா பிக் பாஸ் இருக்குல்ல, அந்த பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்ததே இவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் கண்டஸ்டண்ட்டாக உள்ளர வந்து இவ்வளோ கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவருடைய கெரியரில் எத்தனை ஹவுஸ்மேட்ஸை வந்து பார்த்துருப்பாங்க, எத்தனை இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. பட் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஃபைனலி 13வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1825 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கெமி அவர்கள். ஸோ கெமியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கேமே ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனால். பட் ஆன் ஸ்பாட் வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது. பட் அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றத யோசிக்காமல் டக்குன்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான கரெக்டான சொல்யூஷனும் அவங்களும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே போல் யாராவது அதுக்கான சொல்யூஷன் வந்து கரெக்டாக சொன்னாங்கனாலையும் அதை வந்து கெமி அவர்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கெமியோட கேமை வந்து பயங்கரமாக பாதிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். இப்போ வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு பிரச்சனை வரும்போது இதுதான் பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் இதுதான், ஸோ நான் வந்து நிற்கிறேன், நீ வந்து இப்படி போ இப்படி வா அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசுகிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. அண்ட் டிசிப்ளின் சுத்தமாக கிடையாது. டெக்கோரம் அதை விட கம்மியாக தான் வந்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை வந்து ஈஸியாக மேய்க்கலாம். ஒன்றும் இல்லை, அவங்கள மேய்க்கிறதெல்லாம் தாண்டி இந்த கேள்விகளை எழுப்பி நிப்பாட்டினீங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் வந்து ஹீரோ ஆகிடுவீங்க மக்கள் மத்தியில். ஓகேடா, சூப்பரா, பக்காடா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அந்த பொண்ணு வந்து போய் கேட்டுச்சுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வரைக்குமே திவ்யா கணேஷ்க்கு வந்து எதுக்கு ஓட்டிங்ஸ் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாஸ்ட் வீக்கில் அப்படி என்ன தான் திவ்யா கணேஷ் வந்து பண்ணிட்டாங்க? இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பொசிஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ரீசன் தான். வீட்டுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் சும்மாவே திவ்யா அவர்கள் வந்து டிசிப்ளின், டெக்கோரம் அதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து என்னடா இவனுங்க இப்படி இருக்கிறானுங்க, கச்சான்னு இருக்கானுங்க, ஸோ இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துருந்தானுங்க. அதுக்கேற்ற மாதிரி திவ்யா வந்தாங்க. டிசிப்ளின், டெக்கோரம், உங்களுக்கு வந்து சுத்தமாக சபை நாகரிகம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. மக்கள் வந்து பாதி பேர் விழுந்துட்டாங்க. ஓகேங்களா, விழுந்துட்டாங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் ஓகே, இந்த பொண்ணு பயங்கரமாக கேம் விளையாடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பானா மாதிரி வந்து ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிறதுல பரவாயில்ல, இந்த பொண்ணு கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் ஓட்டிங்ஸ் போட்டுட்ருக்காங்களே தவிர திவ்யா அப்படியே பயங்கரமாக டாஸ்க் பண்ணிட்டாங்க, இல்லை கேமை பயங்கரமாக அனலைஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே இருக்கிறவங்கள யாருமே அப்படிப்பட்ட ஆட்களாக அங்கே இல்லை. அதுதான் உண்மை. சரிங்களா? சரி, ஓகே. சாண்ட்ராவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். சாண்ட்ரா அவர்கள் வந்து செம்மையாக பச்சையாக வந்து நடிச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் விஜய் சேதுபதி சாருடைய எபிசோடில். ஸோ அதனாலேயே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேச்சி நீ பார்த்தியா, உன்னோட ஆக்டிங் ஸ்கில்லெல்லாம் பக்காவாக காட்டுற, திடீர்னு பார்த்தா அப்படியே சிங்கம் முகம் மாதிரி மூஞ்சி கிஞ்செல்லாம் வெளியே போய் அப்படியே பயங்கர ரூடாக வந்து பேசுகிறீங்க. திடீர்னு பார்த்தா சின்ன பாப்பா குழந்த மாதிரி, இவங்களுக்கே 2 பாப்பா இருக்குது, ஆனால் பாப்பா குழந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அஜு புஞ்சங்கஞ்சா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்களே, அவங்க பேர் என்ன, லாஸ்ட் சீசனில் ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்கப்பா, அவங்க பேர் என்னன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அக்ஷிதாவா? ஆமாம்,
அந்த மாதிரி முகத்தை வந்து வச்சுக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் என்ன, நாங்கள்லாம் எங்களை பார்த்தா என்ன முட்டாள்கள் மாதிரி வந்து தெரியுதா என்ன? எங்களுக்கெல்லாம் தெரியுங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா புரியும். ஓகே. அதனால அந்த ஆக்டிங் எல்லாம் பண்ணாம, ஒழுங்கா கேம விளையாடுங்க. அதுவே போதுமானது. இப்ப குருபீஸ வேற ஆரம்பிச்சு, அது பயங்கர மும்பரமா போயிட்டுருக்கு. அத போட்டு பொளக்க போறாரு இந்த வாரத்தில. எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோல நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க, யார் எவ்வளோ வோட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸா வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதே மாரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.